பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு ஜூலை மாத நல்வாழ்த்துக்கள். இந்த ஜூலை 2024 கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? கும்பராசிக்காரங்க யாரும் வயதுக்கு ஏற்ற மாதிரியான அப்படி சாதகமான நிலையில் இல்லை அப்படின்றது தான் உண்மை. மாணவர்களாக படிப்பில் கவனம் செலுத்த முடியல, இளையவர்களாக வேலையில் ஒரு மாதிரி சங்கடம், நட்புகளில் ஒரு மாதிரியான அமைப்பு, காதல் சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் அப்படி வேறு வழியே இல்லைங்க, நல்லது சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான சில அமைப்பு தான் இருக்குது. இதில் சதை நட்சத்திரக்காரங்க இதுலேருந்து கொஞ்சம் வெளியாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னாலும் கூட எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் சதை நட்சத்திரக்காரங்க ஏற்றுக்காமல் இருக்கிறது தான் ஒரு மாதிரியான ஒரு பாதுகாப்பு அப்படின்னே சொல்லிடலாம். கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புகள், வேலை வருமானம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, நட்பு, பணம், மனம் அத்தனையும் கெட்டு போச்சு கும்பராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். குறிப்பாக நண்பர்களுக்குன்னு இறங்கி அதை செஞ்சாங்க, நண்பருக்குன்னு இதை பண்ணங்க, காதலுக்குன்னு இதை பண்ணங்க, இவங்களுக்குன்னு அப்படி பண்ணங்க, எல்லாரும் இன்னைக்கு அப்படியே திரும்பி துரோகத்தை எம்மனை கொண்டு வந்து மழையாக பொழிகிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் எல்லா கும்பராசிக்காரங்களும் இருக்கீங்க. மனதளவில் அப்படியே நசுங்கி போயிருக்கீங்க அப்படின்னே சொல்லிடலாம். இன்னொரு விஷயமாக சோம்பல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. காலையில் பெட்லேருந்து எழுந்திரிக்க முடியல. இது மாதிரியான அமைப்புகள்லாம் இன்னும் ஒரு வருடத்துக்கு சகல கும்பராசிக்காரங்களுக்கும் தொடரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ரோட்டில் ஒருத்தர் போனால் கூட நின்று என்னை ஏசிட்டு போகிறாருங்க அப்படின்னா அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், இது வழக்கமாக நான் சொல்கிறது, ரோட்டில் ஒருத்தர் போனால் கூட நின்று ஏசிட்டு போகிறாருங்கன்னு. அந்த மாதிரி ஒரு டிராஃபிக் லைட்டில் கூட நின்று ஒருத்தர் உங்களை ஏசிட்டு போகிற மாதிரியான ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருட பிற்பகுதி, இந்த தீபாவளி மாதத்துலேருந்து அப்படியே ஒரு சாதகம் இல்லாத நிலை இன்னும் ஒரு வருடத்துக்கு இருக்கும். தயவு செய்து எந்த விஷயத்திலையும் யாரையும் நம்பாமல் இருங்க. மூன்றாவது நபர் தலையீடு குடும்பத்திலேயோ வாழ்க்கையிலையோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. வேலை தொழில் அமைப்புகளில் இப்போ ரிஸ்க் எடுத்து அகலகால் வைக்கிறதோ, வேலையிட மாற்றம் செய்கிறதோ, வேலையை விட்டுட்டு கோபத்தில் கோச்சிக்கிட்டு வர்றதோ எதையுமே செய்யாமல் இருங்க கும்பராசிக்காரங்க. இப்போ ஏதாவது முடிவெடுக்க போனீங்கன்னா இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு வேலை வெளியில் கிடைக்காம ஏன்டா இருக்கிற வேலையை விட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இன்னும் ஒரு வருடத்துக்கு இருக்கும். இதே நேரத்தில் உழைப்புக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க நீங்கள். அதனால் உழைப்பின் வெளி சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ கொஞ்சம் மந்தமாக சோம்பலாக சில அமைப்புகள் இருக்குங்க. வெளியில் சொல்ல முடியாத சங்கடங்கள் நிறைய மனசுக்குள்ளே இருக்குது. உண்மையாகவே நேரடியாக ஒரு கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி பிடிச்சி கதறி அழுகக்கூடிய ஒரு காலகட்டம் தான். வாழ்க்கையே சூனியமாக இருக்குது, நோய் வந்துருச்சு, விபத்து வந்துருச்சு, விபத்துனால வேலை போயிடுச்சு, உடல் நலம் அப்படி ஒன்றும் சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சகல நெகட்டிவான அமைப்புகளும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அப்படியே பிற்பகுதியிலேருந்து சதய நட்சத்திரக்காரங்க மெல்ல அப்படியே வெளியில் வருவீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்கனவே அப்படியே கஷ்டங்கள் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சதய நட்சத்திரக்காரங்க தான் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கீங்க. சதய நட்சத்திரத்தில் அப்படியே பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லோரும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். எப்பொழுதுமே ஜென்ம சனின்னு வந்தால் வயது தகுதி இருப்பிடத்தை கேட்ட மாதிரியான குறிப்பாக உங்களுக்கு எதை அடிச்சா வலிக்குமோ அதை குறிப்பாக அடிச்சு அப்படியே சொன்னங்கி உங்களை சுருண்டு படுக்க வச்சிருவாரு சனி. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இது நிலைச்சு இருக்குமா? இதே தான் 10 வருஷத்துக்கு நடக்குமா? நிச்சயமா இல்லை. இன்னும் ஒரு 1.5 வருஷம் தான். வாழ்க்கைனா என்னன்னு கற்றுக்கிட்டு பணம்ன்ற ஒத்த காகிதம் எவ்வளோ பெரிய வேலை பண்ணுது. இது இருக்கும் போது வாரி அப்படியே இறச்சமே நட்புக்காகவும் காதலுக்காகவும் இப்போ சகலமும் இடிச்சிட்டு நிற்குதே அப்படின்னு நினச்சி வாழ்க்கையை கற்றுக்கிட்டு இருக்கீங்க கும்பராசிக்காரங்க. இதுலேருந்து வெளியில் வருவீங்க. இன்னும் ஒரு வருஷம் பொறுத்துக்குங்க. இதுலேருந்து வெளியில் வரக்கூடிய கும்பராசிக்காரர்கள் நெருப்புலேருந்து எழுந்திரிச்சு வர்ற ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி வெளியில் வர போகிறீங்க. அதனால் இந்த கஷ்டத்தை தைரியமாக எதிர்நோக்குங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் சகல கும்பராசிக்காரங்களுக்கும் இருக்கும். வயது காரணமாக எனக்கு கொஞ்சம் நோய் வந்துருச்சுங்க, வயது காரணமாக சில மாதிரியான கடன் அமைப்புகள் வந்துருச்சுங்க, இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு தொடர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். எதுலேயும் பிடிமானம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு 2025 பிற்பகுதியிலிருந்து அப்படியே மெல்ல சகல விஷயங்களையும் தொட்டது தொடங்கக்கூடிய, எடுத்த விஷயத்தில் வெற்றி அடையக்கூடிய, ப்ரொமோஷன், வேலை, வருமானம், லாபம், திருமணம், கல்யாணம், சந்தோஷம், குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் பிறந்ததுலேருந்து சகல நன்மையும் இருக்க போகுது. இன்னும் ஒரு 6 மாதம் தாங்க, 2.5 வருஷத்தை பொறுத்துக்கிட்டு நீங்கள் இன்னொரு 6 மாதம் பொறுத்துக்க மாட்டீங்களா? அப்படியே தாண்டி வெளியில் வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் வாழ்க்கையில் ரியல் டைம் ஹீரோவாக இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு பலனை, அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை 2024 கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும்.